அதாவது ஒரு வேலையை கவனச்சிதறல்கள் இல்லாமல் கான்சன்ட்ரேட்டடாக செய்கிறது எப்படி, அதை எதுக்காக செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது வாழ்க்கையில் உங்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசையாக இருக்கா? கண்டிப்பாக இருக்கும் தானே? எஸ். என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் மனைவியோட நான் சந்தோஷமாக இருக்கணும், என் கணவரோட நான் ஆனந்தமாக இருக்கணும், நான் எனக்கு நினச்ச வேலை கிடைக்கணும், நினச்ச மாதிரி எனக்கு பணம் வரணும், எனக்கு அற்புதமான குழந்தைங்க பிறக்கணும், என்னுடைய பிஸ்னஸ் பிரமாதமாக இருக்கணும், என் வேலை சூப்பராக இருக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணும், இப்படி ஆசை இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோம்? நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா எல்லாமே இந்த உலகத்தில் மனம் சார்ந்து தான் இருக்குது. இந்த உடலும் மனமும் சார்ந்து இருக்குது. குறிப்பாக மனம் சார்ந்த விஷயம். இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் பெரிய பெரிய விஷயத்த சாதிக்கணும், வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் சின்ன விஷயத்தை எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கணும்னு நினச்சா தான் குடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். பாத்ரூமுக்கு எழுந்து போகணும்னு நினச்சா தான் போக முடியும். பசிக்குது, சாப்பிடணும்னு நினச்சா தான் சாப்பிட முடியும். ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு ஒரு அற்புதமான கட்டடத்தை ஒருத்தன் உருவாக்கியிருக்கான் அப்படின்னா அந்த கட்டடத்தை இப்படி கட்டணும்னு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் அதை ஒரு பிளானை போட்டு அதுக்கப்புறம் அதை உருவாகுது. ஸோ எல்லாமே இந்த மனம்ங்கிற ஒரு மாய சக்தியிலிருந்து தான் எல்லாமே உருவாகுது. அப்போது இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம எங்கே நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுது. அப்போது அது ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார் எப்போ உங்களுக்கு பயன்படும்? அந்த காரை பற்றி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த காரை கரெக்டாக ஓட்ட தெரியணும். அப்படின்னா தான் நீ எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை கொண்டுட்டு போய் விடும். அதே போல தாங்க இதுவும். எப்படி காருங்கிற ஒரு வாகனத்தை எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியணும், அது என்ன பண்ணுனா அது எந்த இடத்துக்கு போகும் கரெக்டாக அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நாம் நினச்ச இடத்துக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்தி நமக்கு அதை போய் சேர முடியும். வாழ்க்கைங்கிற பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வாகனம் தாங்க மனம்ங்கிற ஒரு வாகனம். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மனம்ங்கிற வாகனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன கியரை போட்டால் வண்டி முன்னால் போகும், எந்த கியரை போட்டால் ரைட்டில் திரும்பும், எப்படி ஸ்டியரிங்கை பிடிச்சா லெஃப்ட்டு ரைட்டு, அதை எப்படி திருப்புறது, எப்படி பிரேக் போடுறது, எப்படி ஸ்பீடாக போகிறது, ஸ்பீடாக போனால் ஆக்சிடெண்ட் இல்லாமல் எப்படி போகிறது, இது மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாகனத்தை பற்றி தெரிஞ்ச மாதிரி இந்த மனம், விழிப்புணர்வு, இது ரெண்டு தாங்க ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். இது ரெண்டும் புரியாமல் நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே உங்களால் செய்ய முடியாது. மிகப்பெரிய விஷயம் இதுதான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இந்த ஒரு கல்வி முறையைத்தான் நாம் ஸ்கூலில் அந்த காலத்தில் குருகுலம் என்று சொல்லக்கூடிய குருமார்களிடம் நேரடியாக சாதாரண மனிதர்கள் மட்டுமில்லை, மிகப்பெரிய அரசனுடைய பிள்ளைகளும் கற்றுக்கொண்டார்கள். அப்போ இப்போ என்னுடைய மனம் இப்போ நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ என்னுடைய முழு விழிப்புணர்வும் உங்களோட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுல மட்டுமே இருக்கணும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய வீட்டு ஞாபகம் வருகிறது, என்னுடைய ஆஃபீஸ் ஞாபகம் வருது, என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நான் விளையாடணும்னு தோணுது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாமான்னு தோணுது, சினிமாவுக்கு போகலாமான்னு தோணுது, ஊர் சுற்றலாமான்னு தோணுது. அப்படின்னா இப்போ என்னுடைய வாகனம் என் கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ என்னுடைய விழிப்புணர்வு நான் எங்கே நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு அது போக முடியலன்னா என் கட்டுப்பாட்டிலேயே இல்லைங்க. எப்பொழுது என்னுடைய விழிப்புணர்வு என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ என் வாழ்க்கை நான் நினைக்கிற மாதிரி நடக்காதுங்க. ரொம்ப சிம்பிள். இவ்வளோதாங்க பாயிண்ட்.
ஸோ ஒரு மனுஷன் முதல்ல எதை தெரிஞ்சுக்கணும்? என்னுடைய வாகனம், என்னுடைய விழிப்புணர்வை நான் ஆசைப்பட்ட இடத்துல அது இருக்கணும். நான் எங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு அது வரணும். இப்போ என் மனைவி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என் விழிப்புணர்வு இதை விட்டு எங்கேயும் நகரக்கூடாது. என் பிள்ளைகளோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், விளையாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா முழு விழிப்புணர்வு அங்கே இருக்கணும். ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன், என் முழு விழிப்புணர்வு அங்கே இருக்கணும். ஒரு சமையல் வேலையை செய்கிறேன், என் முழு விழிப்புணர்வு சமையல்ல இருக்கணும். எந்த இடத்துல என்னுடைய விழிப்புணர்வு இருக்கிறதோ அந்த இடம் விருட்சமாக வளரும். மிகப்பெரிய ரகசியத்தை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு இல்லையா? அப்போது உங்களுடைய விழிப்புணர்வை அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கணும். காரணம் என்னன்னா, பெரிய ரகசியத்தை இப்போ தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த இடத்தில் விழிப்புணர்வை ஒரு மனிதன் வைக்கிறானோ அந்த இடத்துக்கு சக்தி போய் சேரும். அதாவது எனர்ஜின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், ஆங்கிலத்தில், தமிழில் சக்தி என்று அழைக்கிறோம். அதாவது ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறந்ததற்கான ஒரு காரணம் இருக்கும். அதோட வேலையை செய்யணும். அதுக்கு 2 விஷயம் தேவை. நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விழிப்புணர்வு மனதில் தெளிவாக இருக்கணும். அப்புறம் அந்த செய்கிற செயலுக்கு உண்டான சக்தி அங்கே வரணும். இப்போ ஒரு மாங்கொட்டை இருக்கு, இந்த மாங்கொட்டை என்ன செய்ய போதுங்கிறதுல தெளிவாக இருக்கு. நான் அற்புதமான ஒரு மரமாக வளர்ந்து கிளைகளாக மாறி இந்த இலையை உருவாக்கி இந்த பூவை உருவாக்கி கடைசியில் மாங்காயை உற்பத்தி பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுக்க போறேன். அதுதான் அதோட கர்மம். அதுதான் அதற்காகத்தான் அது பிறந்திருக்கிறது. சரி, இதுதான் நான் செய்ய போறேன்னு அது முடிவு பண்ணிடுச்சு. தன்னுடைய விழிப்புணர்வு தெளிவாக இருக்கிறது, மனம் தெளிவாக இருக்கிறது. இப்போ அது செய்யறதுக்கு சக்தி வேணும் ஐயா. அப்போ அந்த சக்தி எங்கே இருக்கிறது? இப்போ ஒரு மாங்கொட்டையை நான் டேபிளில் வச்சுட்டேன், அது இதைத்தான் செய்ய போகுதுன்னு முடிவு பண்ணி வச்சிருச்சு. இந்த டேபிளில் மட்டும் அது இருந்ததுன்னா 10 வருஷம் ஆனாலும் அது வெறும் கொட்டையாக தான் இருக்கும். இப்போ இந்த கொட்டையை கொண்டு நான் மண்ணில் போட வேண்டும், ஏன்னா மண்ணில் தான் அந்த சக்தி இருக்கிறது. அப்போ அது என்ன நினைக்கிறதோ அதை சாதிப்பதற்கு சக்தி தேவை. அப்போதான் அது விருட்சமாக வளரும். அந்த சக்தி ஒன்று இருந்தால் போரும். பெரிய மரமாகி ஆயிரக்கணக்கான காய்களை கொடுக்கும். அப்புறம் அந்த காயிலிருந்து கொட்டை அது மண்ணிலே விழுந்து ஒரு பெரிய தோப்பு உருவாகும். அந்த தோப்பில் விளையிற மரத்திலிருந்து காய்கள் கொட்டை மண்ணில் விழுந்து ஒரு காடே உருவாகும். அப்போ ஒரு கொட்டையிலிருந்து ஒரு பெரிய மாங்காடே மாறுவதற்கு என்ன தேவைப்படுகிறது? சக்தி தேவைப்படுகிறது. புரிஞ்சுக்கணும். என்ன செய்யணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும், ஒன்று. 2வது, அதுக்கு சக்தி தேவை. அப்போ ஒரு மனிதன், நீங்க ஏதோ ஒன்றை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுங்கிறதுல கவனம் அதுல மட்டுமே இருக்கணும். நம்பர் 1, அதுல இருந்து இங்கேயும் அங்கேயும் மாறக்கூடாது. நம்பர் 2, அதுக்கு அப்போ மாறாமல் அதை நான் கவனித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் அங்கே வந்துவிடும். சக்தி இருந்தால்தான் நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது விருட்சமாக வளரும். சக்தி எப்பொழுது வரும்? எப்போ ஒரு கொட்டை மண்ணில் போச்சோ சக்தி கிடைக்குதோ, நீங்க நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு சக்தி வரணும். சக்தி வரணும்னா என்ன பண்ணணும்னா கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். அதுக்கு பேரு தான் டெக்னிக்கலா சமஸ்கிருதத்தில் என்ன சொல்வோம்? தாரணை என்று அழைப்போம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தாரணா என்று அழைக்கிறோம். தாரணான்னா அன்டிவைடட் ஃபோக்கஸ், அசைக்க முடியாத ஒரு கவனம். கொஞ்சம் கூட கவன சிதறல் இல்லாமல் இருக்கும் பொழுது அங்கே சக்தி அசுர பலத்தில் அங்கே போய் சேரும். எந்த விஷயத்துக்கு சக்தி போகிறதோ அந்த இடம் விருட்சமாக வளர்ந்து மரமாக காடாகி பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் சொல்வோம், வேர் அவேர்னஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். எங்கே விழிப்புணர்வு செல்கிறதோ அங்கே சக்தி போகும். எங்கே சக்தி போகிறதோ அந்த இடம் ஆக்கப்பூர்வமாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகும், அது காரிய சித்தி ஆகும்.
ஸோ இப்போ கேமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேற ஒரு பக்கம் திரும்பிடுறீங்க. அப்போ விழிப்புணர்வு வேற பக்கம் போயிடுச்சு. அப்போ காலையில் நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு ஒரு 100 யூனிட் சக்தி கிடைக்குது. இப்போ வேற பக்கம் திரும்பிட்டீங்க, வேற பக்கம் சக்தி போயிடுது. இப்போ மத்தியானம் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, அதை மாற்றிட்டு இன்னொரு பக்கம் போயிடுறீங்க. இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 100 விஷயத்தில் நீங்கள் சிதறி போகும்போது உங்கள் சக்தி பூரா விரயமாகுது. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சக்தி. இந்த சக்தியை நான் எதை உருவாக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல மட்டும்தான் அதை செலவு செய்ய வேண்டும். 10 இடத்துல 100 இடத்துல நான் அதை விரயம் செய்து விட்டால் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இதனால தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி போக மாட்டேங்குது. அப்போது நீங்கள் நினச்ச மாதிரி அந்த வாழ்க்கை நடக்கணும்னா முதல்ல உங்கள் விழிப்புணர்வை எங்கே என்ன செய்யணும் அந்த இடத்த தவிர இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடாது. இதுக்கு அப்போது அது போகாமல் இருக்கும் பொழுது சக்தி அங்கே போகும். அப்போது அது விருட்சமாக வளரும். இதையெல்லாம் எப்படி செய்வது? எப்படி என்னுடைய வாகனத்தை நான் சரியாக ஒரு இடத்துல வைக்கிறது? என்னுடைய மனதை எப்படி நான் ஒருநிலைப்படுத்துவது? எப்படி என்னுடைய விழிப்புணர்வை ஒரு இடத்துல வைக்கிறது? இதுக்கு பலவிதமான பயிற்சிகள், டெக்னிக்கு இருக்குது. அதை இப்படி சொல்ல முடியாது. இதற்காகத்தான் அந்த காலத்தில் குருகுலத்தில் நிறைய விஷயங்களை, பயிற்சிகளை கொடுத்தார்கள். பிள்ளைங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போனாங்க. ஒரு குருவிடம் போய் நேரடியாக உட்கார்ந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற பாடம் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம், கான்சென்ட்ரேட் பண்ணலை, இந்த பிள்ளைங்க சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது. யார் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு புலம்புறீங்களோ, நான் உங்களையெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். கான்சென்ட்ரேட் எப்படி பண்ணணும், எப்படி மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு யார் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லி கொடுக்கவில்லையே. எந்த ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க? கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி பண்ணுறது? அதுக்குண்டான டெக்னிக் என்ன? ஏன் அதை செய்ய வேண்டும்? எப்போ நம்ம பிள்ளை நம்ம நினைச்சதை சாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தால்தானே வரும். அதற்காகத்தான் இந்த வகுப்புகளை எடுக்கிறோம். தாரணா என்ற ஒரு வகுப்பு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை எப்படி பண்றது? இதை மட்டும் ஒருத்தன் கத்துக்கிட்டான் அப்படின்னா நினைச்சதெல்லாம் நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். அதை சாதிக்கணும்னா விழிப்புணர்வு இருக்கணும். எதை நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல விழிப்புணர்வு போகணும். விழிப்புணர்வு எங்கே போகுதோ அங்கே சக்தி போகும். எங்கே சக்தி போகிறதோ அது விருட்சமாக வளரும். ஒரு மனுஷன் எதை சம்பாதிக்கணும் தெரியுங்களா? சக்தியை தாங்க சம்பாதிக்கணும். பணத்தை அல்ல, சொத்தை அல்ல, வீடு அல்ல, சக்தியை தான் சம்பாதிக்கணும். எனர்ஜியை தான் சம்பாதிக்கணும். If you know how to earn energy, how to accumulate energy, எனர்ஜியை எப்படி சேகரிக்கணும், அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை எடுத்து எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும், இதை கற்றுக்கிட்டீங்கன்னா செல்வம் தானாக வரும். பணம் கொட்டும், புகழ் கொட்டும், பேர் கொட்டும், 16 செல்வமும் உங்களுக்கு வரும். நாம் கற்றுக்க வேண்டியது சக்தியை எப்படி சேமித்து ஒருநிலைப்படுத்துவது. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். அதனால் ஏன் இதை செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. வாழ்க்கையில் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த மனநிலை எப்படி ஒருநிலைப்படுத்துறது, சக்தியை எப்படி சேமித்து ஒரு இடத்துல வைக்கிறதுங்கிறத தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசியம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.